இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த மாடல்ஸ், அப்ப இருந்த மாடல்ஸும் இப்ப இருந்த மாடல்ஸும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மேனுஃபேக்சர்ஸ் கிட்டயும் எல்லா செக்மெண்ட்ஸ்லயுமே கார் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் செக்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைடா இருக்க எல்லா மார்க்கெட்ஸ்ல இருக்க காரை வந்து செக்மெண்டா பிரிப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு காரோட சைஸ் அண்ட் டயாமீட்டர் வச்சு அந்த கார் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்போ எஸ்யூவி அப்படின்னா ஓகே, அதுக்கு வந்து வீல் பேஸ் அதிகமாக இருக்கும், லென்த் வந்து கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு அதை வந்து டி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ செடான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி செக்மெண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. நான் செக்மெண்ட்ஸ்லாம் என்னன்ற அந்த சார்ட் வந்து சைடில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ செடான்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா செடான். அதாவது அந்த செடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாருதி டிசையர்ல இருந்து ஒரு ஃபோக்ஸ் வேகன் வெர்ச்சஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி செக்மெண்ட் கார்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 25 லட்சம் ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து சி செக்மெண்ட், அதாவது செடான்ஸ். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் அந்த செடான்ஸ் பற்றி தான் பேசவே போகிறேன். ஸோ அதனால சி செக்மெண்ட்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். அதுதான். ஸோ இப்போ அந்த சி செக்மெண்ட்ஸ்ல நமக்கு இருந்த செடான்ஸு இப்போ இருக்க செடான்ஸையும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எடுத்து பாருங்களேன். அப்ப இருந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க கார்ல எப்படி V6 கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சாங்க. கரெக்டுங்களா? எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டயும் ஒரு V6 இருக்கும். ஹுண்டாய் கிட்ட இருந்துச்சு, ஹோண்டா கிட்ட இருந்துச்சு, இப்போ பாக்குற நீங்க ஃபோக்ஸ் வேகன், ஸ்குவாடா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு V6 இருந்துச்சுங்க. ஏன்னா அப்போ வந்து அப்படி ஒரு காம்படிஷன்னா இருந்துச்சு கார். இப்போ ஹோண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க ஹோண்டாவையும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோண்டாவையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவங்க கிட்ட இருந்த மாடல்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸை பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹோண்டா எடுத்துக்கங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவங்க கிட்ட ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிவிக், ஹோண்டா அக்கார்ட் இந்த மாதிரி 3 மாடல் இருந்துச்சு ஹோண்டாவில் மட்டுமே. இப்போ நீங்கள் இதுவே வந்துட்டு ஒரு ஃபோக்ஸ் வேகன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வென்டோ, பசட், ஜெட்டா இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு மாடல் இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்குவாடா எடுத்தீங்கன்னா ரேபிட், சூப்பர்ப் அண்ட் அக்டாவியா அந்த மாதிரி அவங்க கிட்டயும் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கார்ஸுமே இருந்துச்சு. எஸ்யூவிஸ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் அப்போ எஸ்யூவிஸே இல்லை, அப்போ செடான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்பவும் எஸ்யூவி இருந்துச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போவே உங்களுக்கு அக்டாவியா இருந்திருக்கும். லைக் அக்டாவியாலே வந்துட்டு இந்த ஸ்டேஷன் வேகன் மாதிரி ஒரு மாடல் இருந்தது, அது ஒன்று இருந்தது. அப்புறம் நீங்கள் இப்போ இனோவா, ஃபார்ச்சுனர், ஸ்கார்பியோ அண்ட் பொலேரோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ஸ் தான் வரும். இது எல்லாமே அப்போ இருந்துமே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க மாதிரி அப்போ இல்லை, அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ஹுண்டாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். ஹுண்டாயில் எக்ஸ்டரில் ஸ்டார்ட் ஆகி டக்ஸன் வரைக்கும் இருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாடலும் 5 மாடலும் இருக்குது. வென்யூ, கிரெட்டா இந்த மாதிரி 4 மாடல் பக்கம் என்னமோ இருக்குது. எல்லாமே எஸ்யூவிஸுங்க. கேட்டால் என்ன சொல்கிறான், அது மிட் சைஸ் எஸ்யூவி, அது வந்து லக்ஸுரிக்குள்ளே வர எஸ்யூவி, இது வந்து காம்பேக்ட் எஸ்யூவி, இது அந்த எஸ்யூவி, இது இந்த எஸ்யூவின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணி எஸ்யூவின்னு தான் விற்கிறானுங்க. முதல்ல என்னோட ஐடியாலஜி படி எஸ்யூவினா என்னங்க? எஸ்யூவினா ஒரு பெரிய வேன், அதில் ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 6-7 பேர் உட்காந்துட்டு போகிறக்கு ஒரு பெரிய வேன் மாதிரி இருந்தால் அது வந்து எஸ்யூவின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மஸ்குலராக இருக்கணும், அது வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கலாம். அப்படிதான் வந்து எஸ்யூவின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போது 5 சீட்டரில் எஸ்யூவி சொல்கிறாங்க. 5 சீட்டரில் எஸ்யூவி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இருக்குது. சும்மா ஒரு குட்டி கார் எடுத்துகிட்டு வந்து ஓகே இது காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஏன் இப்போ மாருதிலையுமே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கார்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எஸ்யூவின்னு கிளைம் பண்ணி. இப்போ எக்ஸ்டரே பாருங்களேன், ஹுண்டா எக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்றான். இப்போ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. அதே மாதிரி மகேந்திரா போயிட்டீங்கன்னா அவன் வச்சிருக்கான் ஒரு என்ன சொல்ற வெரைட்டியா வச்சிருக்கான். எஸ்யூவி, எக்ஸ்யூவி, டியூவி, கேயூவி, என்ன நீ எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ எல்லா ஆல்பபெட்ஸ்லயும் ஒவ்வொரு யூவி வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு மார்க்கெட்டையே மாத்துதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் இந்த வீடியோ மெயினா மேக் பண்றதே வந்து அந்த செடான்ஸை டார்கெட் பண்ணி தான். ஒரு 20 லட்சம் ரூபா பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு பெஸ்டான செடான், ஃபேமிலி யூசேஜ்க்கான செடான். நான் சும்மா இந்த டெக்னிக்கலா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் 10 இன்ச் இருக்கு, 20 இன்ச் இருக்கு, இதுல உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு, இந்த கதையே வேண்டாம். ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு செடான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குலாம் எதெல்லாம் தோணும், மனசுக்குள்ளே இந்த கேள்விகளாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் ஒரு பதிலாக இந்த வீடியோ நான் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க என்னென்ன செடான்ஸ் இருக்குது, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போது
இந்த ஒரு காம்படிஷனுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா Volkswagen, ஸ்கோடா, ஹோண்டா அண்ட் உங்களுக்கு ஹுண்டாய் அண்ட் மாருதி இன்னுமே இருக்குது. நான் அதுக்குள்ளே அப்புறம் வரேன். ஸோ இந்த மாதிரி 5 மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ கரண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க செடான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் ஹோண்டா போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அமேஸ் அண்ட் சிட்டி இருக்குது. இதுவே நீங்கள் ஹுண்டாய் போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட வெர்னா இருக்குது. இப்போது இதுவே நீங்கள் Volkswagen இல்லை ஸ்கோடா போகிறீங்கன்னா விர்ச்சஸ் அண்ட் ஸ்லாவியா இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மாருதி வரீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சியாஸ் இருக்குது. ஆமாம், இன்னும் சியாஸ் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது, டிஸ்கன்டினியூ ஆகலை. ஸோ இந்த மாதிரி 5 மேனுஃபேக்சரர்ஸ்கிட்டையும் ஒரு சில வகையான கார் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் மாருதி டிசையர், அதை நான் சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான செடான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, 2 வகையான செடான்ஸாக இருக்குது. இப்போ ஹோண்டா அமேஸ் ஒரு வகையான செடான் அண்ட் ஹோண்டா சிட்டி வந்து ஒரு வகையான செடான். இவங்க வந்து இதை லக்ஸுரி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதையுமே லக்ஸுரின்னு தான் சொல்கிறாங்க, பட் கொஞ்சம் அதை விட சைஸில் கொஞ்சம் கம்மி, அதனால் அது செகண்ட் கேட்டகரியில் வருதுன்னு வைங்க. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸும் வேறு. ஸோ இப்போது உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாயில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. 7 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாக்குள்ளே இருக்க பட்ஜெட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 7 lakhs உங்கள் பட்ஜெட், இந்த ஒரு 7 லட்சம் ரூபா தான் என் பட்ஜெட்ப்பா, எனக்கு இதுக்கு மேலே வேறு எந்த காரும் இல்லை, எனக்கு இதுக்கு மேலே என்னால் ஒரு பைசா போட முடியாது, 7 மிஞ்சி போனால் ஒரு 8 லட்சம் போடுறேன்னு வைங்க. இந்த ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கார் அப்படின்னா டிசையர் தாங்க. ஏன்னா டிசையர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்தோட ட்ரீமையுமே அது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாற்றிருச்சுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் வைங்க, 10 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்க ஒரு பெரிய ஆசை என்னன்னா நம்ம காரில் சன்ரூஃப் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஆசை வந்து இப்பவுமே நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கார்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களால் காசு போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கார்ஸ் உங்களால் வாங்க முடியும். ஆனால் இப்போது டிசைர் என்ன பண்ணிட்டான், அவனோட விஎக்ஸ்ஐலேயே வந்துட்டு உங்களுக்கு சன்ரூஃப் வந்து கொண்டு வந்துட்டான். அதாவது அதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து அரௌண்ட் 8.5 lakhs to 9 lakhs என்னமோ நினைக்கிறேன் கொண்டு வந்துட்டான். அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல வரல, நீங்கள் விரும்புறதான். அதாவது வியூவர்ஸ், அது ஆடியன்ஸ்க்கு வந்து அதுதானே பிடிக்குது, சன்ரூஃப் இருந்தால் நல்லா இருக்கும் அந்த காரில் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்காக அது மட்டும் தான் முக்கியம்னு சொல்ல வரல, அது ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவன் கொண்டு வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு காரை வந்து கொண்டு வந்துட்டான், அதாவது அந்த டிசையர். அது மட்டும் சும்மா இல்லைங்க, டிசையரோட டாப் எண்டில் அடாஸ் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு செடானுங்க. அது நீங்கள்லாம் ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த மாதிரி ஒரு செடான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி டிசைர் வாங்கலாம் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அதாவது ஒரு 7 லட்சம் ரூபாலேருந்து ஒரு 10 லட்சம் ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்னா நீங்கள் வேறு எதையுமே பார்க்காம நீங்கள் அதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு 11 லட்சம் ரூபாலேருந்து 15 லட்சம் ரூபாக்குள்ளே என் பட்ஜெட் அப்படின் போது நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அமேஸ் வாங்கிருங்க தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களால் 3 கார் வாங்க முடியும், 3-4 கார்னே சொல்லலாம், 4-5 சாரி எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே உங்களால் கார் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாருதி சியாஸ் வந்து நான் இந்த காம்படிஷன்ஸ்குள்ளே கொண்டு வரது தப்பு தாங்க. ஏன்னா சியாஸ் வந்து பல வருஷமாக அந்த வெர்ஷனை அப்டேட்டே பண்ணாமல் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்த டீசல் இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு மாருதி கிட்ட இருந்த டீசல் வந்து ஒரு வகையான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு போதனே சொல்லலாங்க. ஏன்னா அது அவ்வளோ பவராக இருக்கும். அது அந்த சிஆர்டி ஒரு இது பண்ணு பாருங்க, எப்பா அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ஸ் அது. பட் அது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான். தான் நம்ம ஊரில் எப்பவுமே எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை வந்து எப்போ நிறுத்திடுவானுங்க, அந்த மாதிரி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டான். இருந்திருக்கலாம், பட் அது இல்லாதனால நான் பெட்ரோலை எடுத்துகிட்டு இந்த கம்பேரிசன்ஸ்குள்ளே நான் கொண்டு வரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், சியாஸ் ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அது ஓவர் டேட்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வாங்க வேணாம். இல்லை உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வாங்கலாம். அதுலேயும் உங்களுக்கு தேவைன்றது எல்லாமே வந்துடும். நல்ல கார் தான் அதுவும், நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அமேஸ் தான் போங்க அப்படின்னு சொல்லுவேன். அமேஸ் போங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு 4 கார்ஸ் கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா வெர்னாவோட பேஸ் மாடல், அதாவது 11 லட்சம் ரூபாலேருந்து 15 லட்சம் ரூபாக்குள்ளே சொல்கிறேன். வெர்னாவோட பேஸ் மாடல், ஹோண்டாவோட பேஸ் மாடல் அண்ட் வெர்ச்சஸ் ஸ்லாவியாவோட பேஸ் மாடல்ஸ், இந்த எல்லாத்தோட பேஸ் மாடல்ஸும் கிடைக்கும். ஆனால் ஹோண்டாவோட டாப் மாடல் கிடைக்கும். ஒரு 14 லட்சம் என்னமோ ஹோண்டா அமேஸோட டாப் மாடல் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, அதில் வந்து ஃபுல் ஆப்ஷன், அந்த ஃபுல் ஆப்ஷன் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன கேட்டால் அது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த புலிக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருந்துட்டு போயிடலான்ற கதை மாதிரி ஒரு ஸ்கோடா இல்லை ஃபோர்ச்சஸோட பேஸ் மாடல் வாங்குறதுக்கு அமேஸோட டாப் மாடல் வாங்கிட்டு போயிடலான்னு நான் நினைப்பேன்.
பிகாஸ் அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா அது நல்ல கார், அது நீங்கள் தாராளமாக காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் இப்போ பண்ணியிருக்க டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குது சீரியஸாகவே. அது ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். அண்ட் அதுக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் இருக்குன்னு போது உங்களுக்கு அது வந்து நீங்கள் கண்ண மூடி அது வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கும். ஹோண்டானாலே ரிலேபிலிட்டி தான். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்காமல் வாங்கிடலாம். இப்போது அந்த 10 லட்சம் ரூபா க்ரைட்டீரியாவும் செட் பண்ணியாச்சு, 15 lakhs க்ரைட்டீரியாவையும் செட் பண்ணியாச்சு. இது ரெண்டுக்குமே நான் காசு சொல்லிட்டேன். இப்போ இருக்கு காம்படிஷன் 15லேருந்து 20 லட்சம் ரூபா கேட்டகரி. இந்த கேட்டகரியில் உங்களால் எந்த காரையும் நிம்மதியாக வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த கார் வாங்குனீங்கன்னா இதில் சில விஷயம் இருக்காது, அது அந்த காரில் இருக்கும். அந்த கார் வாங்க போனீங்கன்னா அதில் இருக்க சில விஷயம் இன்னொரு காரில் இருக்காது, இன்னொரு காரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கும், அதாவது எப்படின்னா அந்த ஒரு டிராகன் மீம் இருக்கும், இந்த சைடு ஒரு டிராகன் இந்த சைடு டிராகன், அதை ஒன்றுக்கு ஒன்று செழிச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மீம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்க அந்த ஒரு 3-4 செடான்ஸ் வந்து என்டையர் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த ஒரு கார் கம்யூனிட்டியே ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசிக்காக சொல்கிறேன், அந்த ஃபேமிலி யூசேஜில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டி, வெர்சஸ், ஸ்லாவியா, வெர்னா, இந்த 4 கார் வந்து இப்போ இருக்க இதை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹோண்டா பற்றி எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நான் டர்போ கார்ன்றதுனால அவங்க வந்து அதை ஒரு பெரிய கன்சிடரேஷனில் கொண்டு வர மாட்டாங்க. அதனால ஸோ அது வந்து 120 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் அந்த அதே 1.5 லிட்டருக்கு வந்து நீங்கள் வேறு கார் வாங்கிக்கலாம். அது இது நிறையா ஹோண்டா மேலே அடியில் விழதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஹோண்டா ஒரு நல்ல கார், எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ரிலேபிலிட்டி அண்ட் அதோட அந்த பவர், அது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்கே உங்களுக்கு இவ்வளோ பவர் அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த காரில் மட்டும் டர்போ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கார் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுன்றதை யோசிங்க. அதாவது இந்த இன்ஜனை வச்சுக்கிட்டு, அதாவது டர்போ இல்லாத ஒரு இன்ஜன் வச்சுக்கிட்டு, அது வந்து அதுக்காக நான் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் மோசம்லாம் சொல்ல வரல, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் தான் பெஸ்ட்டு. நான் அதுதான், ஏன்னா நானுமே ஒரு ஹோண்டா ஓனர் தான். ஹோண்டா 5th gen ஒரு 3 வருஷம் ஆச்சு வாங்கி. இப்போ வரைக்கும் நான் ஹோண்டா தான் வச்சிருக்கேன். அந்த டைமில் ஸ்லாவியா வெர்சஸ்லாம் லான்ச் ஆன டைம். இப்போவாது கொஞ்சம் நாள் போயிருச்சு. ஆனால் அப்போ அதெல்லாம் பீக்கில் இருந்தது. பீக்கில் இருந்த டைம்லேயே நான் வந்து ஸ்லாவியா அண்ட் வெர்சஸை சூஸ் பண்ணாமல் நான் ஹோண்டா சூஸ் பண்ணேன். நான் ஒரு கார் என்தூசியாஸ்ட் தான் இல்லைன்னு சொல்ல. ஏன் நான் ஹோண்டா வாங்கினன்ற விஷயத்துக்கு நான் பின்னாடி வரேன், நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கார் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த 4 கார் இருக்குது. அண்ட் வெர்னா நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேணால் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டிசைட் பண்ணி சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படி இருக்கு இந்த 4 காருக்குமே. ஏன்னா இப்போ நீங்க வெர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட வந்து 1.5 டர்போ சார்ஜ்டு டிஎஸ்ஜி இருக்கு, அந்த டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு, அவங்க கிட்ட மேனுவல் இருக்கு. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது 2 வகையான கியர் பாக்ஸ் இருக்கு, 1 லிட்டர் 1.5 லிட்டர். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலிண்டர் ஆக்டிவேஷன் சொல்லிட்டு அந்த கரெக்டாக அதோட டேர்ம் மறந்துச்சு. அது வந்து எப்படின்னா 4 சிலிண்டர் கார் ஆக்சுவலாக. அது அந்த 4 சிலிண்டரில் இருக்கும்போது இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா 2 சிலிண்டர் டிஆக்டிவேட் ஆகி 2 சிலிண்டரில் அது ரன் ஆகும். இந்த எக்கானமிக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த காரை வாங்கலாம். கிட்ட வந்து அந்த 999cc 1 லிட்டர் இன்ஜின் தான் வந்து டர்போ சார்ஜரோட இருக்குது. அதுதான் வந்து 20 லட்சம் ரூபாய் கீழே வரும். அதாவது அதுவுமே ஒரு 15 லட்சம் ரூபாயிலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். உங்களுக்கு 1.5 லிட்டர் வேணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக 21 lakhs அது வருது. 21.75 சம்திங் என்னமோ அது வருதுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு 1.5 கிடைக்குது. அதுலேயே அந்த 1.5 ஜிடி லைன்னு நினைக்கிறேன் அந்த மாடல். ஸோ அது நல்ல ஒரு இன்ஜின் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது பவர்ஃபுல்லான இன்ஜின், செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் ஸ்லாவியா ஒன் வெர்சஸ் வச்சிருக்கிறது. பட் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் 1.5 வேணும் அப்படின்னா. ஆனால் அதுவே வந்து உங்களால் வந்து வெர்னால வாங்க முடியும். ஏன்னா வெர்னால வந்து கரெக்டாக அந்த 20 lakhsக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அந்த மாடல் வருது. ஆனால் என்னன்னா உங்களுக்கு நீங்கள் Volkswagen இல்லை ஸ்கோடா போயிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட டார்க் கன்வெர்ட்டர் அண்ட் அவங்கக்கிட்ட வந்துட்டு இது இருக்குது, மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. வெர்சஸில் மேனுவல் இருக்குது, ஸ்லாவியாவில் மேனுவல் கிடையாது. பட் வெர்சஸ் ஹேஸ் எவ்ரிதிங்னு சொல்லலாம். அவங்ககிட்ட டிஎஸ்ஜியும் இருக்குது, மேனுவலும் இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. இது 3மே நல்ல விஷயம் தான். இது 3மே அவங்க வச்சுருக்காங்க. இதுவே நீங்கள் 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1.5 டர்போவில் கிடைக்கும். ஆனால் வெர்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா டிசிடி வந்து ஒரு நல்ல கியர் பாக்ஸ் கிடையாது, ஹுண்டாய் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஓகே தான் இருந்தாலும் பட் ஸ்டில் அது வந்து ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்டில்
அது ஒரு நல்ல காராக தெரியும் நான் நினைக்கிறேன். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியாவில் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த 20 லட்சம் ரூபாக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லாவியா அண்ட் வெர்ச்சஸ் லெவலுக்கு கொடுக்கும். ஸோ நான் இப்போது இவ்வளோ விஷயத்த பேசுகிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமன் மேன், அதாவது ஒரு சும்மா ஒரு கார் வாங்கி ஃபேமிலி யூசேஜுக்காக கார் வாங்குறவனுக்கு வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. டிஎஸ்ஜியோ இல்லை டார்க் கன்வெர்ட்டரோ இல்லை, இதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. ஒரு எந்தூசியாஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தேவை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நான் அதை மட்டுமே நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவில் வரேன். ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு என்னென்னங்க தேவை? ஒரு காருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன வேணும்னு நினைப்பீங்கன்னு நான் சும்மா ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். பேசிக்காக இதெல்லாம் தான், ஏன்னா எங்கள் வீட்டில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதை மட்டும் நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக்காக நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி உட்காரக்கு ஸ்பேஸ் இருக்கணும். கரெக்டாக. இன்னொரு விஷயம், பேசஞ்சர் கன்வர்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். முன்னாடி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க. பிகாஸ் செடான்ஸ்னாலே கீழே உட்காந்த மாதிரி இருக்கும், கீழே முட்டும், பிரேக்கர்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் செடான்ஸில் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு இதுலேயுமே இந்த 4 கார் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்லாவியா வெர்சஸ் அந்த வெர்னா, ஹோண்டா. ஸோ ஹோண்டா சிட்டி. ஸோ ஹோண்டா சிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான். ஹோண்டா சிட்டியில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குங்க, நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆஸ் அ ஹோண்டா ஓனர் நான் வந்து ஹோண்டா சிட்டி வாங்கினதுக்கான ரீசனே ஹோண்டா அப்படின்ற ஒரு பேர், அதோட ரியலபிலிட்டி, அதோட எக்கானமி, இந்த விஷயங்களுக்காக அந்த சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் கம்மியாக இருக்கணும். அதாவது ஒரு மித்து இருக்குங்க நம்ம இந்த இந்தியன் மார்க்கெட்டில். எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, ஜெர்மன் கார்ஸ்னாலே செலவு வைக்கும், ஜெர்மன் கார்ஸில் செலவு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். செலவு வைக்கும் அப்படின்னா ஏதாவது சும்மா ஒரு வண்டி செலவு வைக்காதுங்க. ஜெர்மன்றதுக்காக அந்த வண்டி செலவு வைக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அந்த வண்டியில் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும், ஸ்பேர்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த வண்டி செலவு வைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று போயிடுச்சு டக்குன்னு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அவன் வெளியிலேருந்து தான் கொண்டு வருவான். அந்த மாதிரி டைமில் தான் அவனுக்கு வந்து செலவு அதிகமாகும். இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுனால அதுக்கு செலவு அதிகமாகும். அதுதான் மெயின். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. சும்மா ஒரு கார் செலவு வைக்கும் சர்வீஸ்குள்ளே போனாலே அவன் அதிகமாக வாங்குவான் அப்படிலாம் கிடையாது. அதோட ஸ்பேர்ஸ் ஏதாவது ஏதாவது எலக்ட்ரிக் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, அதனால ஏதாச்சும் ஒரு சென்சார் போயிடுச்சுன்னா அந்த சென்சார் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அவன் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரான்ற போது உங்களுக்கு அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான். மற்றபடியாக காருனாலே அது செலவு வைக்கும்லாம் கிடையாது. நல்ல காருங்க அது எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் V6 எல்லாம் இருந்த டைமில் இருந்த கார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார்லாம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் ஓட்டுறோன்னே V8 V10 வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, நம்மளுக்குலாம் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்க மாட்டேதே நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஊரில் இல்லாத காரனா நம்ம வாங்க மாட்டோம். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நம்ம வாங்காமல் இருக்கோம், அவ்வளோதான். அந்த நிமிஷம் நம்மளோட ரோட் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்து தான் வாங்குவோம். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்க 4 செடான்ஸில் ஹோண்டா சிட்டியில் நிறையா பிரச்சனை இருக்குது. அதை நான் சொல்ல வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை நான் சொல்லுவேன் அப்படின்னா, பூட் இருக்குல்ல, பூட்டில் வந்து உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் கிடையாது. உங்களால் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் லக்கேஜில் ஏற்றும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த ஜாமான்லாம் வாங்கி உள்ளே வைக்கும்போது ஐயோ கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். ஓகே, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தாங்க ஹோண்டா சிட்டியில் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்டு இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன். ஏதோ அவன் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவன் கொடுத்துட்டான் ஓகே அப்படின்னா. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் இந்த காரை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். எங்கே உட்காந்தாலும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும். பின்னாடி லெக் ரூம் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த தை சப்போர்ட்டு, உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் சப்போர்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த காரில் இருக்கிறது. அதாவது எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்கான். மற்றபடியா இதில் வந்து தேவையில்லாத ஒன்று கொடுத்து அந்த மாதிரி ஒரு சீன்லாம் அவங்க கிரியேட் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்குது. ஆனால் ஹோண்டா சிட்டியில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எந்த செக்மெண்ட் நீங்கள் வாங்கினாலும் எல்லா செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஃபுல் ஏர் பேக்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த வெர்ச்சஸ் ஸ்லாவியா இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஏர் பேக்ஸ்ன்ற ஒரு டேக் லைன் போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக் சீட்ஸ்ன்றத ஒரு டேக் லைனாக வச்சு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலும் ஓகே ஃபைன். அண்ட் முக்கியமான விஷயம், அந்த கார்ஸ்லாம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ்க்குனே சிலர் வாங்குறாங்க. சிலர்லாம் வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த காரை வாங்கி மாடிஃபை தானே பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 பண்ணி நான் ட்ராக் ரேஸ் ஓட்ட போகிறேன், அதுக்காக நான் அந்த கார் வாங்குறேன் அப்படின்னு நீங்களாம் நினைக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு அந்த 1.5 எனக்கு தெரிஞ்ச அந்த 1.5 DSG இருக்கக்கூடிய மாடல் நினைக்கிறேன், டாப் மாடல், அதோட கரெக்டாக அந்த டேக்லைன் தெரியல. பட் அந்த ஆப்ஷன் வாங்க. அது வந்து பர்ஃபெக்டான என்தூசியாஸ்ட் கார். நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அது வந்து உண்மையாகவே சூப்பரான ஒரு இன்ஜின். DSG பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும்.
பக்காவான ஒரு கார். அதே மாதிரி தான் ஸ்லாவியாவில் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் லைன் சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. சீரியஸாகவே ஒரு காரை வாங்கி அவன் வந்து எப்படி மாடிஃபை பண்ணணும்னு பேசிக்காக ஒருத்தர் எப்படி மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனோட ஐடியாலஜி புரிஞ்சுக்கிட்டு ஸ்கோடா அதை பண்ணியிருக்காங்க. ஸ்கோடாவும் சரி, விர்ச்சஸும் சரி, சீரியஸாக நிறைய விஷயங்கள் டீட்டெயிலிங்லாம் அவங்கள மாதிரி நம்ம பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அவுட் சைடில் சொல்கிறேன், உள்ள இல்லை. வெளியில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீ ஒன்றுமே இல்லை, வீல் பேஸ் அதிகமாக தான் இருக்கும் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்ப்ரிங்ஸ் போட்டு நீங்கள் லோவர் பண்ணீங்கன்னு வைங்களேன், லோவர் பண்ணி ஒரு அலாய் போட்டிங்கன்னு வைங்களேன், எப்பா கார் அந்த மாதிரி கார்லாம் வந்து இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஜெர்மன் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லுக் அண்ட் அப்பியரன்ஸ்லேயே அது ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் விர்ச்சஸும் சரி, ஸ்லாவியாவும் சரி. ஹோண்டாவில் வந்து பிரச்சனை இருக்குதான் டிசைன் வைஸில். ஹோண்டாவும் சரி, வெர்னாவும் சரி, அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இடத்துல டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை, ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா. ஒரு சைட்லேருந்து பார்த்தா இந்த கார் கொஞ்சம் ஏதோ கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சைட்லேருந்து பார்த்தா இந்த கார் ஏதோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. பட் இருந்தாலுமே ஹோண்டா இஸ் ஃபார் ரிலையபிலிட்டி. அது ஒரு விஷயத்த வந்து நம்ம மெயினாக நம்பலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோக்ஸ் வேகனில் இருந்த காரோ இல்லை ஸ்கோடாவில் இருந்த காரோ உங்களால் ரோட்டில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைவிட்டுன்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி கார்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரல, பார்க்க முடியும். இதுவே நீங்கள் ஹோண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்பவுமே நான் வந்து ஹோண்டா அக்கார்ட் பார்க்குறேன், இப்பவுமே ஹோண்டா சிட்டி, வீடெக், SX8, ஐயோ இதை பற்றி பேசாமல் நான் இதுக்கு அவனை தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும். ஏன்னா அதோட டைஹார்ட் ஃபேன் நான். ஸோ அந்த மாதிரி கார்லாம் வந்து இப்போல்லாம் மாடிஃபிகேஷன்றதுல ஒரு விஷயத்தில் பண்ணி போயிட்டு இருக்கு. ரேஸ் கான்செப்டில் அதுக்கு டர்போ ஆட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு என்ன வேற லெவல் கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி காரெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு காருக்கு தேவையானது. ஆனால் நான் வந்து அதுக்காக வாக்ஸ் வேகனோ இல்லை ஸ்கோடாவில் இருக்க கார் அப்போ இருந்த கார்ஸ் இப்போ எதுவும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பொதுவாக சொல்கிறேன், ஹோண்டா வகையில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிலையபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 லட்சம் கிலோமீட்டர் ரோடுனாலும் ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு இனோவா மாதிரி, டொயோட்டா மாதிரி அதுவும் ஒரு வகையான ஒரு லேபிளான ஒரு இன்ஜின் போது ஹோண்டாஸ்க்கு வந்து உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹோண்டா சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பெருசாக தேவையில்லைங்க. இப்போ என்ன சொல்கிறது, இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் ஒரு ஃபீச்சராக வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு வேணாம். எதுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் நான் கேட்பேன். நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி வர காற்றே போதும், பின்னாடி வேற உங்களுக்கு சீட்டு கடியில் வேற காற்று வரணுன்றதுலாம் எனக்கு தேவையில்லை. அதுக்கு இந்த மெமரிஸ் சொல்லலாம், சீட் மெமரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் இந்த சீட் நம்பர் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சீட்டில் பேசஞ்சர்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்ன்னு நான் நினைப்பேன். பட் ஒரு 15 லட்சம் ரூபா கிரைட்டீரியா இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த ஒரு 25 லட்சம் ரூபாய்க்குள்ளே வச்சு சேல் பண்ணுறான்ல, அந்த டைமில் அதெல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். பட் ஃபைன், ஓகே. இப்போ நம்ம எந்த கார் வாங்கினா கரெக்டாக இருக்குன்ற அந்த ஒரு கொஷின்ஸ்குள்ளே வந்துட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம சொல்லிடணும். வெர்னா, ஹோண்டா, ஸ்லாவியா அண்ட் விர்ச்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கக்கூடிய கார் தான். ஆனால் வெர்னா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு கியர் பாக்ஸ் வெர்னால நல்லா இருக்குது காரு. என்ன முன்னாடி தான் கொஞ்சம் அந்த ஒரு இது நல்லாலாம் போயிடும். பட் இருந்தாலும் அந்த டிஆர்எல் வந்து பெரிய ஒரு பிரச்சனையே இருக்காது. பிகாஸ் உள்ளே வந்து அந்த ஃபினிஷ் சூப்பராக இருக்குது, ப்ரீமியமான ஒரு ஃபீல் அந்த கார் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு குட் லுக்கிங் கார் தான். உங்களுக்கு டர்போ இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த கார், அது ஒரு ஆப்ஷன். அண்டு இதே ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு டர்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வெர்னா, ஸ்கோடா இல்லை ஃபோக்ஸ் வேகன் போகலாம். பட் என்ன கேட்டால் நீங்கள் 20 லட்சம் ரூபா உங்கள் கையில் இருக்குது, இதுக்கு மேலே என்கிட்ட ஒத்த பைசா இல்லைன்னா நீங்கள் வெர்னா போயிடலாம். வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா 1 லிட்டரில் வாங்கி நீங்கள் வாக்ஸ் வேகன் இல்லை ஸ்கோடா வாங்க இருக்குது, நீங்கள் வெர்னால ஒரு 1.5 லிட்டர் வாங்கலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, என்கிட்ட வந்து 18 லட்சம் தான் இருக்குது, அதுக்கு நான் ஒரு ப்ராப்பரான ஒரு கார் வாங்கணும், ஆனால் எனக்கு வந்து கியர் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வேணாம், மேனுவல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஹோண்டா சிட்டி போகலாம். ஏன்னா சிவிடி வந்து ஸ்கூட்டியில் இருக்க சிஸ்டம் மாதிரி, அது ஒரு பெல்ட்டு, அந்த பெல்ட் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்கூட்டி மாதிரி தான் அது ரன் ஆகும். சிவிடியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோண்டாவோட மேனுவல் வாங்கலாம். ஹோண்டா மேனுவல் எந்தூசியாஸ்ட் கார். உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ராப்பர் எந்தூசியாஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிலருக்கு தெரியாது இதோட என்ன சொல்கிறது, இதோட விஷயங்கள்லாம் வந்து ஓட்டி பார்த்தா தான் தெரியும். எனக்கு புரியுது, அதை விட இது பவர் கம்மி தான். இருந்தாலும் இந்த காரில் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு தான் நான் சொல்லுவேன் இன்ஜின் வைஸில். அண்ட் நெக்ஸ்ட் திங், அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்கள் கையில் காசு இருக்குது, நான் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வெர்ச்சஸ் இல்லை ஸ்லாவியா ரெண்டில் எது வேணால் வாங்குங்க. இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 காருமே ஒன்று தான், 2 கார்லேயும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிசைன்ஸ் அண்ட் இன்ஜின் பேர் தான் வேறு, மற்றபடியே ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் எந்த கார் வேணால் வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு செலவைக்காது, ஸ்பேர்ஸ் பிரச்சனை வராது. கரெக்டு தான், ஸ்பேர்ஸ் பிரச்சனை இருக்கும் தான். நீங்கள் கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் பாருங்கள்.
ஏன்னா நீங்கள் மொட்டையாக ஒரு கார் வாங்காதீங்க. ஏன்னா கார் வாங்க இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து உனக்கு ஒரு கார் வாங்கணும், என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் உங்களுக்கு சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காரில் இருக்கான்றதை பாருங்கள். அதாவது ஒரு காருக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஸ்பேர்ஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அந்த சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நியர்பையாக இருக்கா, நீங்கள் வாங்கியிருக்க இடத்துலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அண்ட் யூசர் ரிவ்யூஸ், இதுக்கு முன்னாடி அந்த கார் வாங்கினவங்களோட ரிவ்யூஸ் என்னன்றதை கேட்டு அதை பார்த்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படி உங்களுக்கு போய் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நீங்கள் உங்கள் காரில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் தேவை, இதுக்கு மேலே நான் வந்து அதாவது எப்படின்னா சன்ரூஃப்காக 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருந்த காலெல்லாம் இருந்தது. இப்போ அலாய் வீல்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா 1 லட்சம் போடுறது. இந்த ஹுண்டாயில் ஒரு கிரெட்டா, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் வாங்குற டைமில் வந்து நான் இது பார்த்தேன், கிரெட்டா பார்க்கும்போது அதில் எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ்-ஓன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாடல். அதில் வந்து சில ஃபீச்சர்ஸ்க்காகவே அதில் ஒரு 80,000 எக்ஸ்ட்ரா போட்டு வித்துட்டு இருப்பான். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட், அலாய் வீல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீ எஸ்எக்ஸ்-ஓ வாங்கு, எஸ்எக்ஸில் இதெல்லாம் இருக்காது இப்படின்னு சொல்லி விற்பான். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் 10 இன்ச் வேணும்னு யாரு கேட்டா? இப்போ எனக்கு வந்து இன்ஜின் ஸ்டாப் பட்டன் தான் இருக்கணும், கீலெஸ் என்ட்ரி தான் இருக்கணும்லாம் யாரு கேட்டா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இதுக்கெல்லாம் ஒரு டேக் லைன் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு விற்கிறது வந்து எவ்வளோ நல்லதா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்றது அதுதான், உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாக்குள்ள உங்கள் பட்ஜெட் அப்படின்னா கண்ணை மூடிட்டு டிசைர் வாங்க. 11 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபாக்குள்ள பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் அமேஸ் வாங்கலாம். 15 lakhs to 20 lakhs பட்ஜெட் அப்படின்னா எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கார், எனக்கு வந்து பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் வேண்டாம், ஓகேவாக இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோண்டா போகலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு டர்போ கார் வேணும், 20 லட்சம் ரூபாக்குள்ள, ஒரு 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு டர்போ இருக்கக்கூடிய ஒரு கார் கண்டிப்பாக எனக்கு வேணும். ஆனால் அது வந்து ஒரு 1.5 லிட்டராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறுனா போகலாம். அண்ட் 20 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபாக்குள்ள என் பட்ஜெட், நான் வந்து ஒரு டர்போ சார்ஜ் கார் வாங்கணும், அது ஒரு செடான் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெர்ச்சஸ் ஆர் ஸ்லாவியா வாங்கலாம். ரெண்டுமே எந்தூசியாஸ்ட் கார் தான், ப்ராப்பரான ஒரு கார். இப்போ இருக்க இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்யூவிஸ் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. எஸ்யூவிஸ்ன்றதுக்காக நான் கேவலமாக பேசலைங்க, எஸ்யூவிஸ் இருக்குது. எஸ்யூவி 700, ஹேரியர், சஃபாரி, ஃபார்ச்சுனர், இனோவா, வேற என்ன, இப்போ கூட என்ன சொல்கிறது, எண்டோவர் வரப்போகுது, இருக்குது. எஸ்யூவிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து இருக்குது, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அந்த கார்ஸில். எப்படி இப்போ இருக்க மார்க்கெட்டில் எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன்டா 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு செடான் வாங்கணும், அதாவது கீழே உட்காந்துட்டு எந்திரிக்கிற கஷ்டப்படக்கூடிய கார் நான் ஏன்டா வாங்கணும், நான் ஜாலியாக ஒரு கம்பீரமாக ஏதோ இந்த ராஜா பாகவத் மாதிரி ஒரு காரில் உட்காந்துட்டு போய்ப்பேனடா, அதுக்கு நான் கார் வாங்கிட்டு போயிருவேனடா, நான் ஏன்டா கஷ்டப்பட்டு செடான் வாங்கணும் அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிச்சு தான் போய் எல்லாரும் எஸ்யூவி வாங்கிடுறாங்க. அதுக்காக எஸ்யூவி தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் யோசிங்க. ஒரு கார்ல எல்லா ஆப்ஷனுமே இருக்கு, எல்லாமே கொடுத்துட்றான், அதுல உங்களுக்கு 4x4 ஆப்ஷனும் கொடுத்துட்றான், லக்ஸரியும் கொடுத்துட்றான், எல்லாமே இருக்கும்போது நீங்க ஏன் போயிட்டு கஷ்டப்பட்டு ஒரு செடான் வாங்கணும்னு நினைப்பீங்களா? யாராவது அப்படி நினைப்பீங்களா சொல்லுங்க? கண்டிப்பா எல்லாரும் எஸ்யூவி தான் வாங்குவோம். ஏன்னா அது இன்ஜின் பெருசு, 2.4 லிட்டர் இன்ஜின் இருக்கு, 2 லிட்டர் இன்ஜின், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ மகேந்திரா வந்து எஸ்யூவி 700 வச்சுட்டு இருக்கான். அதோட அந்த லக்ஸரி எடிஷன்லாம் ஒரு சிலது இருக்கு, அதெல்லாம் கிட்டத்தட்ட 35 லட்சம் என்னமோ வருது. ப்ரைஸ் பாயிண்ட் அதிகம் தான், ஆனால் அதில் எல்லாமே இருக்குது. அடாஸ் இருக்குது, அதில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லெவலில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு எஸ்யூவி 700 லான்ச் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வாங்க எஸ்யூவி. அதுக்காண்டி நீங்கள் போயிட்டு நான் எஸ்யூவி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹுண்டாய் எக்ஸ்டரோ இல்லை இந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறானுங்களா, அதெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செடான்ஸ் வாங்கிக்கன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. பட் இருக்கு, இப்போ கிரெட்டாவோ இல்லை கியாவோ, கியா செல்டாஸ், கிரெட்டா எல்லாமே நல்ல கார்ஸ் தான், நான் மொக்க அப்படின்லாம் சொல்ல வரல. பொதுவாக என்னோட கருத்து அதுதான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள நீங்கள் செடான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கவும் அந்த ஒரு லுக் அண்ட் ஃபினிஷில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் செடான்ஸ். அதனால தான் நான் செடான்ஸ்க்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்போ அதுக்கு மேலே உங்கள் பிரியம் தான். நான் உங்களுக்கு எஸ்யூவிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கும் போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த செடான்ஸ் விஷயம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் நான் கவர் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை நான் ஏதாச்சும் ஒரு கார் வாங்கணும் அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னோட சேனலோட இதில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் ஏதாவது இதில் பயாஸ்டாக பேசியிருந்தனாலோ இல்லை ஏதாச்சும் சில விஷயங்கள் வந்து நான் பேசினது உங்களுக்கு
அந்த முரண் மாதிரி இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கும் என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் தரேன். பிகாஸ் நான் வந்து இது எதையுமே ஸ்கிரிப்ட் பண்ணியோ பிளான் பண்ணியோ பேசல, அப்படியே நான் ரேண்டமாக ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நிறையா ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, டக்குன்னு சில ஸ்ட்ரைக் ஆகலை, மெமரிஸ்க்கு வரல, அதனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஓகே ஃபைன், ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Krishna. See you guys.